இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஃபேவரேட்டான ஆர்ஜே மனா. மறுபடியும் ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன், அட்டகாசமான பாடல்கள் கலெக்ஷனோட நான் வந்துட்டேன். சரிகமாவோட இந்த கார்வா கிளாசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. அதே போல தான் நிறைய பழைய பாடல்கள், நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள், நிறைய காலத்தால் அழியாத பாடல்கள் எல்லாம் வாரம் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் யார் அப்படின்னா, இந்த வாரம் இந்த விளம்பரங்களில் சொல்கிற மாதிரி இது டபுள் தமாக்கா, இந்த வாரம் கேளுங்கள் டபுள் தமாக்கா அப்படின்ற மாதிரி இது இரண்டு சூப்பர் ஹிட்டான, இரண்டு பிரமாதமான கலைஞர்களோட படைப்பில் இரண்டு பேரும் சேர்ந்து வெளியான பல சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அண்ட் வாலி. எப்படி சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் எப்படி ரஜினி கமல், அப்புறம் கமல் ஸ்ரீதேவி, ரஜினி ஸ்ரீபிரியா, எம்ஜிஆர் சரோஜா தேவி, எம்ஜிஆர் ஜெயலலிதா, சிவாஜி கேஆர் விஜயா, சிவாஜி பத்மினி, எப்போவுமே ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் எப்போவுமே இருக்கும். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக, அபூர்வமாக தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. ஒரு நடிகரும் ஒரு பாடல் ஆசிரியரும், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த படமும் சூப்பர் ஹிட்டு, அந்த படத்தில் வர்ற பாடல்களும் சூப்பர் ஹிட்டு. அப்படி ஒரு காம்பினேஷன் தான் எம்ஜிஆர் அண்ட் வாலி. இந்த இரண்டு பேரோட காம்பினேஷனில் வெளியான பல அற்புதமான படங்கள்லேருந்து பாடல்கள் தான் கேட்க போகிறோம். முதல் இரண்டு பாடல்களாக நம்ம கேட்க போகிறது நான் ஆணையிட்டால். இது எங்கள் வீட்டு பிள்ளை படத்திற்காக டிஎம்எஸ் பாடியது, வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். அதை தொடர்ந்து படகோட்டி அப்படின்ற படத்திற்காக தொட்டால் பூமலரும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் சாங் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், வாலியின் வரிகளில். இது சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம், நிறைய கேட்கலாம். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை
ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆஹா. எம்ஜிஆர், வாலி சூப்பர் ஹிட் பாடல்கள். தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. நேரில் வராமல் நெஞ்சில் தராமல் ஆசை விடுவதில்லை. ஓய், ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை. ஓ, இளமை முடிவதில்லை. எடுத்துக் கொண்டாலோ கொடுத்து சென்றாலோ பொழுதும் விடுவதில்லை. ஓய், பொழுதும் விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை. ஓ, பித்தம் தெளிவதில்லை.
மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் பழரச தோட்டம் பனிமலர் கூட்டம் பாவை முகமல்லவா பாவை முகமல்லவா அழகிய தாள்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா ஆயிரம் சுகமல்லவா தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் ஆ. வெல்கம் பேக் டு சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. எம்ஜிஆர் வாலி காம்பினேஷன் வெளியான சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுட்ருக்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ இந்த ஆடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டியில் பிறந்த ராமச்சந்திர மேனன், அப்புறம் திருச்சியில் பிறந்த ரெங்கராஜன், இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேரணும், ஒன்றா சேர்ந்து பல படங்களை ஒர்க் பண்ணணும், பல படங்களில் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுக்கணும் அப்படின்றது விதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டியில் பிறந்த ராமச்சந்திர மேனன் தான் பிற்காலத்தில் எம்ஜிஆராக மாறினார். ஒரு மிகப்பெரிய நடிகராக வலம் வந்தார். எம்ஜிஆர் சினிமாவில் வந்து பாப்புலர் ஆனதுக்கு பிறகு தான் ரெங்கராஜன் அப்படின்றவர் தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு பாடலாசிரியராக எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சில படங்கள் எழுதுகிறாரு, பெரிய அளவுக்கு அது படம் ஹிட் ஆகலை, பாட்டு ஹிட் ஆச்சு. ஆனாலும் ஏதோ மாதத்துக்கு ஏதோ ஒரு சில வருமானங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்படியான ஒரு கட்டத்தில் தான் 1950 நல்லவன் வாழ்வான் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் படம். அந்த படத்தில் வாலிக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருது. ஆஹா, எம்ஜிஆர் படத்துலேயே நம்ம பாட்டு எழுத போகிறோம், இனிமேல் வாழ்க்கை அடியோடு மாறிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பாட்டை எழுதுகிறாரு. அந்த பாட்டும் படமும் ஓரளவுக்கு ஹிட் ஆகுது. இருந்தாலும் வாலி நினச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பெருசாக மாறலை. ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆரோட சேர்ந்த பிறகு தான் மறுபடியும் மாறுச்சு. அது எப்படி, ஏன் அப்படின்றத இந்த 2 பாடல்கள் கேட்டுட்டு வாங்க நான் வந்து சொல்கிறேன். அன்பே வா படத்திற்காக புதிய வானம் அப்படின்ற ஒரு செம்ம சாங் டிஎம்எஸ் பாடியது, எம்எஸ் விஸ்வநாதரின் இசையில் வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து படம் படைத்தவன் இந்த படத்திற்காக கண் போன போக்கிலே அப்படின்ற ஒரு அற்புதமான ஃபிலாசபிக்கல் சாங் டிஎம்எஸ் பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் வரிகளில். ஆன் சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். நிறைய பேசலாம், நிறைய கேட்கலாம். புதிய வானம் புதிய வானம் புதிய வானம் புதிய பூமி புதிய பூமி புதிய பூமி புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. ஓ, 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 ஓ. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. ஓ, 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 ஓ. ஆஹாஹாஹாஹாஹோ. ஓ, 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 ஓ. ஓ, 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 ஓ. ஓ, ஓ, ஓ.
புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார், இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. La 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 la, 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 la la la. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.
போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போக்கு உதவாமல் போகும், உணராமல் போக்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. வெல்கம் பேக். இது சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. எம்ஜிஆர் அண்ட் வாலி எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றத இந்த 2 பாடலுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு வாலி எதிர்பார்த்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கை மாறலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வீட்டு கதவை தட்டுச்சு. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையில வந்த மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு காரணமாக 1950கள் வரைக்குமே எம்ஜிஆர் படங்களில் கண்ணதாசன் தான் பிரதானமாக பாடல்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆருக்குன்னு எழுதுனா அது கண்ணதாசனால் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு
அப்படின்ற ஒரு நிலை இருந்தப்போ 2 பேருக்கும் அரசியல் காரணமாக ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வந்துச்சு. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவை தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அதனால் அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் இனிமே என்னோட படங்களில் கண்ணதாசன் பாட்டு எழுத வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர், ஒரு அறியப்படாத, ஒரு சொல்லப்படாத ஒரு ஆர்டர் எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்றதுனால கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் படங்களில் அதுக்கு பிறகு எழுதுறதுக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அந்த இடத்துல கண்ணதாசனோட இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ வாலி அந்த இடத்த ரொம்ப பிரமாதமாக ரீப்ளேஸ் பண்ணார். எம்ஜிஆருக்குன்னு இருக்கிற அந்த ஏழை காப்பாளன், ஏழை பங்காளன் இந்த இமேஜ், அதே சமயத்தில் ஒரு ஜாலியான ஒரு இளைஞர்களையும் கவர்ற மாதிரியான வரிகள், இது ரெண்டுத்துக்கும் வாலிக்கு ரொம்ப ஈஸியாக வந்ததுனால அந்த இடத்த அற்புதமாக ஃபில் பண்ணார். கிட்டத்தட்ட 1950களோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தவர் 1970 வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா படங்கள்லையும், எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்கள்லையும் வாலி அவர்கள் தான் பாடல்கள் தொடர்ச்சியாக எழுதிட்டு வந்தார் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும். அப்படி எழுதப்பட்ட ஒரு சூப்பரான 2 பாடல்கள் தான் இப்போ கேட்க போகிறோம். கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒரு படத்திற்காக காற்று வாங்க போனேன் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் சாங் டிஎம்எஸ் பாடியது, விஸ்வநாதனின் இசையில் வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்திற்காக பச்சை கிளி முத்துச்சரம், செம்ம சாங், அந்த காலத்திலே ஒரு சூப்பரான ரொமான்டிக் டுவெட். இது டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, எம்எஸ்வியின் இசையில் வாலியின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம், நிறைய கேட்கலாம். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ, அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும், நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும், நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு
எம்ஜிஆர் வாலி காம்பினேஷனில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்கள். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று, மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. வண்ணச்சோலை வானம் பூமியாவும் இன்பம் இங்கு, இந்த கோலம் நாளும் காண நானும் நீயும் பங்கு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ. நானே தரும் நாளும் வரும் ஏனென்ற அவசரமோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. மெல்லப் பேசும் கள்ளப்பாவை ஜாதிப் பூவின் மென்மை, சொல்லப் போகும் பாடல் நூறும் ஜாடை காட்டும் பெண்மை. முள்ளில்லாத தாழை போல தோகை மேனி என்று, அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு. அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ, அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ. காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பொன்பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடு மெல்ல, நான் தொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல. கை தொட்டாட காலம் நேரம் போக போக உண்டு, கண் பட்டாலும் காதல் வேகம் பாதி பாதி இன்று. பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா. கூடங்களில் பாடம் பெறும் காலங்கள்
முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. வெல்கம் பேக். இது சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. எம்ஜிஆர் அண்ட் வாலி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு சொல்லப்படாத ஒரு லவ் இருந்ததுனால தான், ஒரு பிரமாதமான கெமிஸ்ட்ரி இருந்ததுனால தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத வாலி மிகச்சரியாக தன்னோட எழுத்து மூலமாக சொன்னதும், அது மட்டும் இல்லாமல் வாலியோட வரிகளை பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆரோட நடிப்பு, அவருடைய அந்த பாடல் அசைவுகள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால தான் 1960களில் ஆரம்பித்து 70 வரைக்குமே சுமார் 63 படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலி ஒரு இடத்துல ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, நான் நிறைய விஷயங்கள் எம்ஜிஆருக்காக, அவருடைய பொலிட்டிக்கல் ஆசைகள், அரசியல் ஆசைகளுக்காக நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன். அவரை எப்படி மக்களை பாதுகாக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு நாடு வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறேன் அப்படின்லாம் நிறையா பாட்டு எழுதியிருக்கிறேன் எம்ஜிஆருக்காக. ஆனால் நான் எழுதின ஒன்று மட்டும் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நடக்கவே இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்ற அந்த பாட்டு எம்ஜிஆருக்கு கல்யாணம் ஆன டைமில் கொஞ்ச நாளில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. ஆனால் அந்த விஷயம் மட்டும் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்றது வாலி ஒரு மிகப்பெரிய குறையாகவே தன்னோட ஒரு ஃபீல் பண்ணி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் அன்னமிட்ட கை. இந்த படத்திற்காக அன்னமிட்ட கை என்ற ஒரு பாடல் டிஎம்எஸ் பாடியது, கேவி மகாதேவனின் இசையில் வாலியின் வரிகளில். அதை தொடர்ந்து நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்திற்காக ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அப்படின்ற பாடல் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, எம்எஸ்வியின் இசையில் வாலியின் வரிகளில் ஆன் சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும், இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும், பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து தன் மானத்தை காத்திருக்க, மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க, பஞ்சுக்குள் நூலை எடுத்து
பட்டாடை கொடுத்து தன் மானத்தை காத்திருக்க மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் ஆடலாம் சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகள் தங்கப் பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும் மயில் பாதி என்னோடு மீதம் உன்னோடு மயில் பாதி என்னோடு மீதம் உன்னோடு மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம் வெல்கம் பேக். இது சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. எம்ஜிஆர் வாலி காம்பினேஷனில் வெளியான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்குறோம். கண்ணதாசன் எம்ஜிஆர் காம்பினேஷன் வந்து 1950-60 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட அரசியல் கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதற்கு பிறகு இனிமேல் எல்லா படங்கள்லேயும் வாலி தான் எழுதுவார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தப்போ 1970 வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ யாருக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ எம்ஜிஆருக்கும் வாலிக்கும். அது என்ன அப்படின்னா வந்து
எம்ஜிஆர் கூட இருந்தவர்கள், வாலிக்கு சில பேர் வேண்டாதவர்கள், எப்படியாவது வாலியை எம்ஜிஆர்கிட்டருந்து கலட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாலியை பற்றி சில தப்பான தகவல்கள், வாலி இந்த மாதிரி உங்களை பெருசாக மதிக்கிறது, உதாசீனப்படுத்துறாரு, அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, சிவாஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, இந்த மாதிரியான சில போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணோன்னா எம்ஜிஆர் ஒரு பாயிண்டில் அதுக்கு பிறகு வாலிக்கு பாட்டு எழுதும் வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பொருளாதார ரீதியாகவும் வாலி கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரா. அப்போ வாலி ஒரே ஒரு பாட்டு மட்டும் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு எம்ஜிஆர் படத்தில். அப்போது இந்த பாடல் வரிகள்லேயே வாலி தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த பாட்டை கேட்டு முடித்த உடனே எம்ஜிஆருக்கு வாலியோட நிலைமை புரிஞ்ச உடனே மறுபடியும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி எழுதியிருக்கிறீங்க அப்படின்னோடனே வாலி தன்னோட நிலைமையை எடுத்து சொன்னோன்னே மறுபடியும் அவங்க 2 பேரும் பேச்சப் ஆகி நிறைய படங்களில் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறாங்க. இப்படியான சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி அண்ட் வாலி இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. இப்போ நம் நாடு அப்படின்ற படத்திற்காக நினைத்ததை நடத்தியே அப்படின்ற ஒரு பாடல் டிஎம்எஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது எம்எஸ்வியின் இசையில். அதைத் தொடர்ந்து தேடி வந்த மாப்பிள்ளை இந்த படத்திற்காக வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் எஸ்பிபி பாடியது எம்எஸ்வியின் இசையில் வாலியின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். தங்கம் தங்கம் எந்தன் அங்கம் எங்கெங்கும், பொன்னும் பெண்ணும் மண்டும் இன்னும் கண்ணெங்கும். தங்கம் தங்கம் எந்தன் அங்கம் எங்கெங்கும், பொன்னும் பெண்ணும் மண்டும் இன்னும் கண்ணெங்கும். விளையாட்டு பிள்ளைகள் தலையாட்டும் பொம்மைகள், வர வேண்டும் எல்லாரும் உறவாட இந்நேரம், கட்டாடை தொட்டாட கட்டாயமா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். பன்னீரில் குளிப்பது மாளிகை நெஞ்சம், தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம். பன்னீரில் குளிப்பது மாளிகை நெஞ்சம், தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம். படைத்தான் ஒரு உலகம், பணம் தான் அதன் உருவம், எதுவும் இதில் அடக்கம். இது ஏன் என்று எதிர்காலம் விடை கூறட்டும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான்,
நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். செந்தேனை வடிப்பது தாமரை கண்ணோ, அதை சிந்தாமல் கொடுப்பது பூவிழிக்கிழோ. செந்தேனை வடிப்பது தாமரை கண்ணோ, அதை சிந்தாமல் கொடுப்பது பூவிழிக்கிழோ. முதல் நாள் மெல்லத் தொடலாம், மறுநாள் மிச்சம் பெறலாம். அவன்தான் நல்ல ரசிகன், அதை அறியாத நீ யாரோ புது பாடகன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். சொல்லாமல் நடப்பது நாடகம் ஒன்று, அது இன்றோடு நில்லாமல் நாளையும் உண்டு. இதழ் மேல் ஒரு பாடல், மடி மேல் விளையாடல், இடையில் சிறு ஊடல், இதை நான் சொல்லத்தான் இந்த விழிஜாடைகள். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். எம்ஜிஆர் வாலி காம்பினேஷனில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெல்கம் பேக். இது சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ். 2 பாடலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், எம்ஜிஆர் வாலி காம்பினேஷனில் ஒரு கலைஞர் கருணாநிதியோட காம்பினேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சமயம் எங்கள் தங்கம் அப்படின்ற ஒரு படத்திற்காக ஒரு பாட்டு எழுதுறதுக்காக டியூன்லாம் கொடுத்துட்டாங்க. நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்ற மாதிரி வாலி பாட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு வரியை மேற்கொண்டு வரியை கண்டினியூ பண்ண முடியல. அப்போது அந்த இடத்துக்கு வந்த கருணாநிதி என்னையா பாட்டு என்னையா பிரச்சனை அப்படின்னப்போ, இதுதான் விஷயம் அப்படின்னோன்னா, யாருக்கு எழுதுகிற, எம்ஜிஆருக்கு எழுதுகிற அப்படின்னோன்னே, ரைட் இப்படி போட்டுரு, நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு அந்த பாட்டை மாற்றியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வாலி மிச்ச பாடலாம் எழுதுனோன்னா அந்த பாட்டு எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட வெற்றி விழாவில் இப்படி ஒரு அற்புதமான பாட்டை வாலி கொடுத்ததுக்காக வாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கிறாரு ஸ்டேஜில். அப்போ தான் வாலி சொல்லியிருக்கிறாரு, ஆக்சுவலாக நீங்கள் முத்தம் கொடுக்க வேண்டியது எனக்கு இல்லை, ஏன்னா இந்த பாட்டை ஆரம்பித்து வச்சவர் கருணாநிதி தான், அவருக்கு தான் நீங்கள் முத்தம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நான் சொன்னது, எம்ஜிஆர் வாலி அண்ட் கலைஞர் காம்பினேஷனில் வெளியான ஒரு பாடல் இது. இப்போது எங்கள் தங்கம் படத்திற்காக நான் அளவோடு அப்படின்னு அந்த பாடலை இப்போ கேட்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து நான் ஆணையிட்டால் இந்த படத்திற்காக நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்ற ஒரு பாடலையும் கேட்கலாம். டிஎம்எஸ் பாடியது, எம்எஸ்வியின் இசையில், வாலியின் வரிகளில். அத்தோடு இன்னைக்கு எம்ஜிஆர் வாலி காம்பினேஷனில் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்த சரிகமாவின் கார்வா கிளாசிக்ஸ் முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யார் காம்பினேஷனில் வெளியான பாடல்களை கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சரிகமா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். மதுவோடு வந்து இதழ் தேடி இதமோடு தந்து இணையாகி, மதுவோடு வந்து இதழ் தேடி இதமோடு தந்து இணையாகி, பிரிந்தாலும் உள்ளம் பிரியாமல் வாழையா சொல்லி தந்ததோ நான் உனக்காக பிறந்தவள். உந்தன் நிழல் போலே தொடர்ந்தவள், உன்னை ஒருபோது தழுவி மறுபோது உருகி தனியாக துடிப்பவள். கண்ணம் செந்தாமரை சிந்தும் முத்தம் செந்தேன் மழை, கண்கள் இன்பக் கடல் குரல் தான் கொஞ்சம் புல்லாங்குழல், மங்கை பொன்னோவியம் பேசும் மழலை சொல்லோவியம். கனிவான நெஞ்சில் உருவான கவிதை என்று சொல்லவோ நான் அளவோடு ரசிப்பவள், எதையும் அளவின்றி கொடுப்பவள்,
அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். குளிர் சேர இன்னும் நாள் பார்ப்பதென்னவோ, நான் உனக்காக பிறந்தவள், உந்தன் நிழல் போலே தொடர்ந்தவள், உன்னை ஒருபோது தழுவி மறுபோது உருகி தனியாக துடிப்பவள். முல்லை செண்டாகவே உன்னை மெல்ல பந்தாடவோ, அல்லி தண்டாகவே ஒடியும் இடையை தொட்டாடவோ, தொட்டில் நீயாகவே ஆடும் பிள்ளை நானாகவோ, நான் அளவோடு ரசிப்பவள், எதையும் அளவின்றி கொடுப்பவள், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். எம்ஜிஆர் வாலி சூப்பர் ஹிட்ஸ். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன், அந்த வாழ்விலே உன்னையும் அணைத்துக் கொண்டேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம், என்னை நம்பி இருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம். நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம், என்னை நம்பி இருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம். எதிர்காலம் ஒன்று புது கோலம் கொண்டு மணவாசல் தேடி வருமே, நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம், மலர் கட்டிலறையில் அன்பு கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம். கண்மேல் பிறந்து கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம், மலர் கட்டிலறையில் அன்பு கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம். ஒரு பாதி அங்கும் மறுபாதி இங்கும் சரிபாதி இங்கும் வருமே, நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன்.
உன்னை இந்த சுட்டு விரலால் தொட்டு பார்க்கையிலே உயிர் துடித்தேன். கடல் போன்ற உள்ளம் கரை நீறி செல்லும் உடல் சேரும் எண்ணம் வருமே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன். அந்த வாழ்விலே உன்னையும் அணைத்துக் கொண்டேன்.